போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெய்லி 10 மேக்ஸ் சீரீஸ்ல இன்னைக்கான 10 சம்ஸை பார்த்துருவோம். ரீசனிங்ல உள்ள 5 சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்ஸிங் டேர்ம்ஸ். இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பார்க்கும்போது தெரியுது அப் ஆகுது டவுன் ஆகுது, அந்த மாதிரி போகுது. 49ல இருந்து 54 வருது, மறுபடியும் 44க்கே போகுது, மறுபடியும் 59ல இருந்து அப்போ கண்டிப்பா டவுன் ஆகுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது என்ன சீக்வன்ஸ்ல இருக்கு அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் சீக்வன்ஸ்ல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? அப்போ 49ல இருந்து 54 வரணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு தேவைப்படுது? +5 தேவைப்படுது. 54ல இருந்து 44 குறையுது, அப்ப -10 குறையுதா? ஓகே. அடுத்து 44ல இருந்து 59 வருது, அப்ப எவ்வளவு கூடி இருக்கு அப்படின்னா +15 கூடி இருக்கு. ஓகே, அப்ப பிளஸ் ஆகுது மைனஸ் ஆகுது, மறுபடியும் பிளஸ் ஆயிருக்கு. அப்ப அதுக்கடுத்து என்ன வரணும் அப்படின்னா மைனஸ்ல வரணும். அப்ப அதே மாதிரி 5 10 15 கூடி இருக்கு, அப்ப -20 போடுறப்ப இங்க 39 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருமா? இது செக் பண்ணிக்கலாம். 39ல இருந்து 64 வரணும் அப்படின்னா இங்க என்ன போடணும்? பிளஸ் ஆகிரும். அதுக்கடுத்து 5 கூட்டணும் அப்படின்னா 25. அப்ப 39 + 25 அப்படின்னு போடுறப்ப நமக்கு 64 கிடைச்சிருது. மறுபடியும் 30 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 34 மாறிடும். அப்ப 39 அப்படின்றது தான் இந்த சீக்வன்ஸுக்குரிய ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? அனாலஜில இருந்து ஒரு சம் பார்க்கலாமா? இப்ப இந்த மாதிரி 2 ரிலேஷன் கொடுத்துட்டு ஒரு ரிலேஷன் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. முதல்ல இதுக்கு 2க்குரிய ரிலேஷன் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ முதல்ல நான் எடுத்து எழுதிக்கிறேன். AZ CX, அடுத்து BY DW அப்படின்றது இருக்கா? ஏல இருந்து பிக்கு வருது, ஒய்ல இருந்து இசட்டுக்கு போகுது, சில இருந்து டிக்கு வருது, டபிள்யூல இருந்து எக்ஸுக்கு போகுதா? அப்ப இதே ரிலேஷன்ஷிப்ல தான் இதுவும் இருக்கும். அப்ப அதை எடுத்து எழுதிக்கிறோம். HQJOவா? முதல்ல ஹெச்ல இருந்து கீழே வரும், HI. அப்புறம் PQ, சரிங்களா? கீழே இருந்து மேல போகுது. அடுத்து JK, மேல இருந்து கீழே வருது. இப்ப மறுபடியும் கீழே இருந்து மேல போகணும். அப்ப NO அப்படின்றது. அப்ப IPKN அப்படின்றது ஆப்ஷன்ல சி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே. அனாலஜில இருந்து இன்னொரு சம் பார்க்கலாம். 9:162 சொல்லி கொடுத்துட்டு அப்ப 8க்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 9ஆல பாக்குறப்ப நம்ம 9³ கண்டிப்பா வராது, 9 ஸ்கொயர் வேல்யூவும் வராது. அப்ப இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் இருக்குல்ல அப்படின்னா ரெண்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். ஓகேங்களா? 9ஆல இந்த 162 அப்படின்றது டிவைட் ஆகும். 9 8 72, 18 அப்படின்றது 18 × 9 அப்படி சொல்லி போடுறப்ப நமக்கு 162 அப்படின்றது கிடைக்குது. அப்போ 9க்கும் 18க்கும் என்ன ரிலேஷன்ல இருக்கும் அப்படின்னா 9×2 18 அப்படின்றது கிடைச்சிருச்சு. அப்போ அதே ஸ்டெப்ல நான் பண்றேன். 8×2 16 அப்படின்றது கிடைச்சிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க? 18 × 9 போடுறோமா? அப்போ 16 × 8ன்னு சொல்லி நம்ம இங்க போடுறோம். 16 × 8ன்னு போடுறப்ப 48 12 128 அப்படின்றது தான் இந்த அனாலஜி சமுக்குரிய ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? டைசன் கியூப்ல இருந்து ஒரு சம் பார்த்துடலாமா? 2னுடைய எதிர்பக்கத்தை கேட்கிறாங்க. இப்ப முதல்ல இந்த 2 டைஸ்ல காமனா இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 4 அப்படின்றது காமனா இருக்கா? ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு டைஸ் எடுத்துட்டு அதை கிளாக் வைஸா சுத்திட்டு வரணும். அப்ப 6,2 அப்படின்றது கிடைக்குமா? 6,2. இப்ப 2வது டைஸ்ல கிளாக் வைஸ்ல சுத்திட்டு வரும்போது 5,1 அப்படின்றது கிடைக்குமா? 2னுடைய எதிர்பக்கம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 2னுடைய எதிர்பக்கம் என்னவாக இருக்கும்? 1 அப்படின்றது தான் 2னுடைய எதிர்பக்கமாக இருக்கும். டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம். ஏ என்பவர் தெற்கை நோக்கி 15 மீட்டர் நேராக நடந்தார். பின் இடதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடந்து பின் வலதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடந்தார். மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடந்தார் எனில் அவர் ஆரம்ப திசையிலிருந்து எத்திசையில் உள்ளார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஏ என்பவர் தெற்கு நோக்கி 15 மீட்டர் நடக்கிறாரு. இங்க இருந்து ஆரம்பிக்கிறவங்க தெற்கு நோக்கி 15 மீட்டர் நடந்துட்டாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறாரு. இங்க இருக்கு அப்படின்னா இது 6 மணி, திருப்பி இடதுபுறம் அப்படின்றது வந்து 3 மணிக்கு வரணும். அப்ப 3 மணிக்கு வந்துடுறேன். எத்தனை மீட்டர் நடக்கிறாரு அப்படின்னா 30 மீட்டர் நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்ப இங்க வந்து 3 மணி இருக்கு. இப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மறுபடியும் வலதுபுறம் திரும்புறாரு. 3 மணில இருந்து வலதுபுறம்னா 6 மணி, அப்படியே கீழே இறங்குறாரு. எவ்வளவு? 30 மீட்டருக்கு கீழே இறங்கிட்டாரு. ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பின் வலதுபுறம் மறுபடியும் திரும்புறாரு. வலதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடக்கிறாருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே. 15 மீட்டர் நடக்கிறாரு. இப்ப ஆரம்ப திசையிலிருந்து இறுதி திசை அப்படின்றது எந்த திசையை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. இப்ப இது தெற்கு, இது கிழக்கு. அப்ப தென்கிழக்குல அவரு இருக்காரு அப்படின்றதுதான் இந்த சமுக்குரிய ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து ஒரு சம் பார்க்கலாமா? ஒரு சமையல் குறிப்பில் ஒவ்வொரு 1.5 கோப்பை அரிசிக்கும் 2.25 கோப்பைகள் தண்ணீர் தேவைப்படுகிறது எனில் அரிசி மற்றும் தண்ணீருக்கு இடையே உள்ள விகிதத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரிசி மற்றும் தண்ணீர் எவ்வளவா? 1.5 கோப்பை அரிசிக்கு
2.25 அளவுக்கு தண்ணி சேர்க்கிறாங்க அப்படின்னா அரிசிக்கும் தண்ணிக்கும் இடையே உள்ள விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. முதல்ல இது மிக்சர் ஃப்ராக்ஷன்ல இருக்கு, ஃப்ராக்ஷன்ல மாத்திக்கிறோமா? அப்ப 2 + 1 3 3/2 இஸ்டு 4 2 8 8 + 3 11 11/4 இப்போ ரேஷியோல இருக்கு அப்படின்னா டிவைடட் பைல மாத்தும். அப்ப 3/2 / 11/4 இருக்கும். இதை நான் மல்டிபிளிகேஷன்ல மாத்துறப்ப 3/2 × 4/11 சொல்லி மாறிடுமா? இப்ப 2ஆல கேன்சல் பண்றப்ப 2 டைம் போகும். 3 6 6/11 அப்படின்றது கிடைக்கும். அப்ப அரிசிக்கும் தண்ணிக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்றது 6:11 அப்படின்றது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரேஷியோல இருந்து இன்னொரு சம் பார்க்கலாம். 3 ஆண்களின் வயதுகளின் சராசரி 15 வருடம். அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:5:7 எனில் அவர்களின் மூத்தவரின் வயதை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அதாவது 3 பேரோட வயதுகளின் சராசரி கொடுத்துட்டாங்க, 15 வருஷம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வயதுகளின் விகிதம் அப்படின்றது கொடுத்துட்டாங்க, 3:5:7 கொடுத்துட்டாங்க, சராசரி 15ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3x 5x 7x அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். இப்ப சராசரி அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த 3ஐயும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு சராசரின்றது தெரியுமா? இப்ப 3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப 3x + 5x + 7x = 45 அப்படின்னு சொல்லிட்டு மாறுமா? இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 10 15. அப்ப 15x = 45 சொல்லி கிடைச்சது அப்படின்னா x = 3ன்னு சொல்லி கிடைக்கும். நமக்கு மூத்தவரினுடைய வயது தான் கேட்கறாங்க. மூத்தவர்னா யாரு? இந்த 7x தான் மூத்தவர். ஒரு x அப்படின்றது 3 அப்படின்னா 7x அப்படின்றது 21 சொல்லி கிடைக்குமா? அப்ப மூத்தவரோட வயது அப்படின்றது 21 ஆண்டுகளாக இருக்கும். ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாமா? ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் ஏயும் பியும் இணைந்து அதே வேலையை 2 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ அப்படின்றவர் ஒரு வேலையை 6 நாள்ல செஞ்சு முடிச்சிருவாரு. ஏவும் பியும் இணைந்து அந்த வேலையை 2 நாள்ல செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னா பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப முதல்ல டைம் அண்ட் ஒர்க்ல டோட்டல் ஒர்க்ன்றதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணுமா? அப்ப டோட்டல் ஒர்க் அப்படின்னா 2க்கும் எல்சிஎம் எடுக்கணும். அப்ப எல்சிஎம் அப்படின்றது 3 6 அப்படின்றது எல்சிஎம்மா இருக்கும். அப்ப ஏவோட 1 டே ஒர்க் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்த வேலை அப்படின்றது 6 மூடை தூக்கணும். அப்ப 6 நாள்ல தூக்குறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 1 மூடை தூக்கி இருந்திருப்பாரா? அப்ப ஏவும் பியும் இணைந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லி பாக்குறப்ப 6 மூடை இருக்கு, 2 நாள்ல தூக்குறாங்க. அப்ப 3 வேலைன்றத ஒரு நாளைக்கு பார்த்துருந்துருப்பாங்க. அப்ப ஏ வந்து ஒரு நாளைக்கு 1 மூடை தூக்குறாரு, ஏவும் பி இணைந்து ஒரு நாளைக்கு 3 மூடை தூக்குறாங்கன்னா பி மட்டும் இதுல இருந்து கழிச்சு எழுதணும் அப்படின்னா 2 மூடை தூக்கி இருந்திருப்பாரு. ஒரு நாளைக்கு 2 மூடை தூக்குற பி 6 மூடை எத்தனை நாள்ல தூக்கி இருந்திருப்பாரு அப்படின்னா 3 நாட்கள்ல தூக்கி இருந்திருப்பாரு. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 2 மூடை தூக்குற பி 6 மூடைகளை 3 நாட்கள்ல தூக்கி இருந்திருப்பாருன்றதை கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம். ஒரு எண்ணின் 35% 175 எனில் அந்த எண்ணின் 175% என்னவாக இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணினுடைய 35% தான் 175ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 175% அப்படின்றது அந்த எண்ணில என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. இதை நான் அப்படியே எக்ஸா மாத்திக்கிறேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 35x = 175 × 175. ஓகேங்களா? இப்போ நான் 5ஆல கேன்சல் பண்றப்ப 7 5 35, 3 5 15, 5 25, 1 7 7, 5 35. அப்ப x = 5 25, ரிமைனிங் 2 இருக்கும், 5 35, 37 3 இருக்கும், 1 5 5 8. அப்ப x = 875 அப்படின்றது தான் இந்த சமக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? ஒரு வகுப்பறையில் உள்ள 150 மாணவ மாணவிகளின் சராசரி எடை 60 கிலோ. அதில் உள்ள மாணவர்களின் சராசரி எடை 70 கிலோ, மாணவிகளின் சராசரி எடை 55 கிலோ எனில் வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வகுப்பறையில பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரோட டோட்டல் கவுண்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 150 பேர் இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இவங்களினுடைய சராசரியும் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 60 கிலோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பாய்ஸினுடைய எண்ணிக்கையை கொடுக்கல, சராசரியை மட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 70 கிலோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கும் நமக்கு சராசரி மட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 55 கிலோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே நமக்கு என்ன கொடுக்கல? கவுண்ட், அதாவது அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றது கொடுக்கல. ஓகே, இப்போ நம்ம பாய்ஸுக்கு மட்டும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல மொத்த எடை அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அப்ப 15 × 6 அப்படின்னு போடுறப்ப
90 அப்படின்றது கிடைக்கும். 2 900 கிலோகிராம் அப்படின்றது தான் மொத்த அந்த வகுப்பறையினுடைய மொத்த எடை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப பாய்ஸோட மொத்த எடை கண்டுபிடிக்கணும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாய்ஸோட கவுண்ட் என்னன்னு தெரியாது. B இன்ட்டு 17 நான் போட்டுக்கிறேன், பிளஸ் G இன்ட்டு 55 போட்டுக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்தா ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும், மொத்த வகுப்பறையினுடைய எடை கிடைச்சிருமா, எவ்வளவு 9000 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு இடத்த நான் மாத்திக்கிறேன், பி ஏன்னா கேன்சல் பண்றதுக்காக நான் பி தான் கண்டுபிடி சொல்றாங்க, அதனால நான் ஜியை மாத்திக்கிறேன். ஜி எப்படி மாத்தலாம் அப்படின்னா, பி பிளஸ் ஜி அப்படின்றத எவ்வளவு அப்படின்னா 150 கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்த ஸ்ட்ரென்த் அப்படின்றது கிடைச்சிருங்க. இப்போ கேர்ள்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாய்ஸை வந்துட்டு மொத்த வகுப்பறையினுடைய ஸ்ட்ரென்த்ல இருந்து கழிச்சோம் அப்படின்னா கேர்ள்ஸோட எண்ணிக்கை அப்படின்றது கிடைச்சிருமா. அப்போ கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 150 மைனஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறப்ப எனக்கு கேர்ள்ஸ் கிடைச்சிரும். அப்போ ஜிக்கு பதிலாக நான் 150 மைனஸ் பாய்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா. அப்போ பி இன்ட்டு 70 பிளஸ் ஜி இன்ட்டு ஜிக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 150 மைனஸ் பி இன்ட்டு 55 சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஜிக்கு பதிலாக 150 மைனஸ் பின்னு சொல்லி எடுத்துட்டேன் அப்படின்னா 9000 அப்படின்றத அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ 55 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 70B பிளஸ் 55 வச்சு நான் உள்ள மல்டிப்ளை பண்றேன். அப்போ 15 75 750 பிளஸ் 15 75 மறுபடியும் 75 ஆட் பண்றப்ப 5 10 12 1 8 825. அப்போ 8250 அப்படின்றது எனக்கு கிடைக்குமா. மைனஸ் 55B. ஓகேங்களா. மைனஸ் 55B இஸ் ஈக்குவல் டு 9000 அப்படின்றது அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்பர்ஸை நான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன். பிஏ நான் மைனஸ் பண்ணி எழுதுறேன். பிஏ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 15B அப்படின்றது எனக்கு கிடைக்கும். 850 அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போறப்ப 9000 மைனஸ் 8250 அப்படின்றது இருக்குமா. அப்போ 15B இஸ் ஈக்குவல் டு 750 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ பி மட்டும் எனக்கு என்னவா கிடைக்கும், 15 75 5 50. அப்போ பாய்ஸினுடைய எண்ணிக்கை அப்படின்றது 50 இருக்கும். ஓகேங்களா.